வேற வழி இல்லாம ஆண்டவரே நான் என்ன செய்ய தேவன் சுத்தம் வைத்திருக்கிறீர். இத்தனை நாள் கேட்டானா? தலை தெறிக்க ஓடினான், இஷ்டம் போல அலைந்தான், சபையை கெடுத்தான், ஊழியத்தை கெடுத்தான், எல்லா காரியத்தையும் செய்த இவன் அடி வாங்கின பிற்பாடுதான் கேட்கிறான், ஆண்டவரே என்னை குறித்து சித்தம் என்ன? எத்தனை பேர் தூக்கம் வருது? அல்லேலூயா. கவனிக்கலாம். ஆண்டவர் சில நேரத்தில் நல்லா பிளஸ் பண்ணி வச்சிருப்பாரு. நீங்க நினைச்சிட்டீங்க பிளஸிங்னு சொன்னாக்க நிறைய பணமும் வெள்ளியும் பொண்ணும் ஆடம்பரமான வீடு பங்களா ஆசி, அது அல்லீங்க, அது அல்ல ஆசீர்வாதங்கிறது. ஒரு சந்தோஷமா சமாதானமா உட்கார்ந்து சாப்பிட்டு சிரிக்கிறோம் பத்தியா, மன மகிழ்ச்சியா இருக்கிறோம் பத்தியா, அதுதாங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டுல எத்தனை கோடி, எத்தனை செல்வங்கள், எத்தனை வெள்ளி, எத்தனை கிலோ கணக்கில் பொண்ணு, நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, உயிரை காப்பாற்ற முடியல, பொன்னினாலே வெள்ளியினாலே பணத்தினாலே ஜீவனை எத்தனை பேர் காப்பாற்ற முடிந்தது இல்ல. சந்தோஷமா அமர்ந்து சிரிச்சு விளையாடுற பத்தியா வீட்டுக்குள்ள, அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இவனை நல்லா வச்சிருந்தாரு. ஆனா அந்த நாட்களிலே கடவுளுக்கு விரோதமான துன்மார்க்கனாய் இருந்தான். எப்ப ஆண்டவர் அவனை அடிச்சாரோ அப்பதான் ஆண்டவர் என்னை குறித்து சித்தம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். அப்புறம் ஆண்டவர் நடத்தினாரு. நீ நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ, அங்க ஒருத்த உனக்காக வச்சுக்கிறேன், அவனை நடத்துவான். அதுல நிறைய காரணம், நமக்கு அது வேணாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம என்ன சாப்டருக்கு போறோம்னு சொன்னா, இப்படிப்பட்ட மோசமான நிலைமையில இருந்த இந்த சவுலை ஆண்டவர் ஒரு நாள் சந்தித்து அடித்து சந்தித்து அவனை பவுலாக மாற்றுகிறார். அவனுடைய பவுலாக மாற்றின பிற்பாடு அவனுக்குள்ளே அபிஷேகம் கடந்து வருகிறது. அவன் கண்களை அடைத்து வைத்திருந்த 2 மீன் செதில்கள் போல 2 கீழே விழுகிறது. தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவ அபிஷேகம் அவனுக்குள்ளே வந்தது. சவுலாய் இருந்த இவன் பவுலாய் மாறினான்.